இருந்தால் எனக்கும் ரெஃபர் பண்ணுங்கோ. நான் தான் ஃபர்ஸ்டா? ஆமாம் ஆமாம், நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் சேட். நிறைய ஜாப் தேடிட்டே இருக்கேன். ஏஆர் காலரில் நிறைய வருது, பட் எல்லாமே ஆஃபீஸ் தான் கூப்பிட்றாங்க. எனக்கே ஏதோ லக்கில் வந்துச்சு, டீம் சேஞ்ச் ஆனதுனால வந்துட்டு. அதுதான். எனக்கு வந்து நான் ஆக்சிஸ் ஹெல்த் கேரில் ஒர்க் பண்ணுறப்போ எல்லாம் நான் லைஃப் டைம் அங்கே தான் நான் ஒர்க் பண்ணேன்னா லைஃப் டைம் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஆனால் என்னுடைய ஒரு எப்படி சொல்கிறது, என்னோட இதனால நான் அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த வாய்ப்பை. இப்போது எங்கேயுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்க மாட்றாங்க, எல்லாமே ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படிதான் சொல்கிறாங்க. ஆமாம், அதனால தான் நான் வந்து இப்போது டேட்டா அனலிஸ்ட் படிக்கலான்னு இருக்கேன். படிக்கலாமா வேண்டாவா சொல்லுங்கள்? டேட்டா அனலிஸ்ட் வந்து எல்லாமே என்கொயரி எல்லாமே பண்ணேன், இப்போ ப்ராசஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வீக்லேருந்து கிளாஸ். அப்படியா? ஓ, எல்லாருமே ஆஃபீஸா? ஆஃபீஸ் போகலாம், ஜாலி தான், ஹாப்பியாக ஜாலியாக போயிட்டு வரலாம். என்ன பண்ணுறது, ஃபேமிலி இல்லைன்னா போகலாம். ஃபேமிலியாக இருக்கிறதுனால தான் இப்போது ஆஃபீஸ் போகிறதுக்கு செட் ஆகலை. ஃபேமிலியோட பாப்பா இருக்காங்க, பாப்பாவை பார்க்கணும், அதனால தான். இல்லைன்னா நானும் ஆஃபீஸில் வந்து ஜாலியாக இருப்பேன். ஆஃபீஸில் இருக்க ஒரு ஹாப்பியான வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறப்ப இருக்காது. UI அண்ட் UX படிங்க, நல்ல ஸ்கோப் இருக்கா? அப்படியா? கேட்குறவங்க எல்லாம் டேட்டா அனலிஸ்ட் தான் நமக்கு வந்து ரெஃபர் பண்ணுறாங்களே. ஓ, நிறைய லேர்ன் பண்ணணுமா? UI அண்ட் UX படிங்கன்னா அது எது மாதிரி அந்த ஜாப் கிடைக்குமா? அப்புறம் எவ்வளோ ஈஸியாக இருக்குமா படிக்கிறதுக்கு? ஏன்னா நமக்கு லாங் கேப் ஆயிடுச்சு, அதனால் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமா? நான் படிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு கோர்ஸ் கேட்டேன், அதுதான் டேட்டா அனலிஸ்ட் படிங்க, நான் கோடிங் அப்படின்னு சொன்னாங்க. கோடிங் வந்து கம்மியாக தான் வரும், ரொம்ப ஜாஸ்தி வராது அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரண்ட் அண்ட் டிசைனிங். ஓகே, ஃப்ரண்ட் எண்ட் டிசைனிங்கா? இப்போ கூட பாருங்க, கால் ஃப்ரம் பிரேரனா ஹெச்ஆரா, இது கோடிங். நீங்க சொல்றது கோடிங்கா? UI and UX கோடிங்கா? ஓகே. மின்னலே மின்னலே மின்னலே. What is this? Okay. Yes sir. Yes. Okay, cool. அவ்வளோதான். சரிங்க மேடம், போங்க மேடம்.